ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டியோட 1 hour சார்ட்டு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 days-ஆக ஒரு பேட்டர்னில் வந்து நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சப்போர்ட் லெவலில் மறுபடியும் வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ட்ரெண்ட் லைன்லேருந்து விழுந்த மார்க்கெட்டு ஒரு புல் பேக்குக்கு அப்புறம் இன்றைக்கி மறுபடியும் வந்து சப்போர்ட்டில் நின்றுருச்சு. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த புல் பேக் நியர்பை நமக்கு வந்து க்ளோஸ் ஆகிருந்தது. இதுக்கப்புறம் நல்லா ஒரு வால்யூமாக பிரேக் ஆகிருந்ததுன்னா அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த லெவல் கூட போக முடியாமல் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை மறுபடியும் சப்போர்ட்டு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ட் வந்து எப்படி ஒரு ட்ரெண்ட் லைனாக ஃபார்ம் ஆகி இப்போ சப்போர்ட்டில் மார்க்கெட் இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு நல்ல பிரேக் அவுட் இருக்குமான்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைனா அந்த சப்போர்ட்டில் இருந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி ஃபால் ஆச்சுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த லெவலுக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 hour பொறுத்தளவுக்கு நமக்கு மார்க்கெட் இந்த லெவல்ஸை நமக்கு வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 5 minutes நமக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இது நிஃப்டியோட 5 minutes சார்ட்டு. ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட்டில் இருந்து நமக்கு மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போய் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி அப்படியே மார்க்கெட் நேற்று முடிச்சிட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு செல்லர் ஜோனில் இருந்து தான் கீழே நமக்கு சப்போர்ட் லெவலில் வந்திருந்தது. ஸோ நேற்று மார்க்கெட் வந்து முடிஞ்ச இடமும் வந்து அந்த செல்லர்ஸ் ஜோனில் தான். ஸோ இன்றைக்கி ட்ரேடு வந்து நமக்கு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. நல்ல ஒரு வால்யூம் கேண்டில் பிளேஸ் ஆகிருந்தது. ஸோ அடுத்தடுத்து மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்குறதுக்குள்ளே நமக்கு ஒரு சின்ன கன்சாலிடேஷன் நடந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக நமக்கு வந்து சப்போர்ட் எடுத்த இடத்துலேருந்து ஒரு புல் பேக் லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலில் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகி ஸோ டே ஆகி இன்றைக்கி ரீச் ஆயிரும்னு நினச்சோம். ஸோ 70% தான் போக முடிஞ்சது. ஸோ அதிலிருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த லெவலில் கட் பண்ண முடியாமல் டிராஸ்டிக்காக வந்து சப்போர்ட் லைனுக்கே கீழே வந்துடுச்சு. ஸோ அடுத்தது நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 2 ஐ கிடச்சிருக்கு. நான் அதனால் வந்து ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிறேன். எகெயின் மார்க்கெட் அந்த சப்போர்ட்டில் இருந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து நல்ல வால்யூமோட ரீச் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு புல் பேக் எடுத்து அந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு ஒரு வால்யூமாக கட்டாக இருந்தால் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பட் மார்க்கெட் மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்து சப்போர்ட் லெவல்லே நின்றுட்டாங்க. இப்போ நமக்கு 5 minutes ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் ஃபார்ம் ஆகி லாஸ்ட் செஷனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் நமக்கு அந்த ரெசிஸ்ட் கூட கனெக்ட் ஆகுது. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு சின்ன புல் பேக் வந்து இந்த எக்ஸ்பேண்டிங் சேனல்ல இருந்து பிரேக் அவுட் ஆகி
மேலே ரைஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்து சின்ன புல் பேக் எடுத்து அப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.